உலகிலேயே தாங்கள்தான் பலமானவர்கள் என மார்த்தட்டிக் கொள்ளும் அமெரிக்கா ஈரானை எதிர்த்து சண்டையிட சீனா, ஜப்பான் உள்ளிட்ட உலக நாடுகள் தங்களது போர்க்கப்பல்களை அனுப்பி வைக்குமாறு உதவி கேட்டிருக்கிறது. டிரம்பின் இந்த கோரிக்கையை ஏற்று அசைக்க முடியாத வல்லரசு நாட்டை ஆட்டம் காண வைத்த ஈரானை எதிர்க்க உலக நாடுகள் ஒன்றிணையுமா? வாங்க பார்க்கலாம். 15 நாட்களுக்கு மேலாக ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கிடையே போர் நடைபெற்று வருகிறது. ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் இரு பக்கமும் சேதமானாலும் ஈரானுக்கே பேரிழப்பு ஏற்பட்டது. ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதால் ஆக்ரோஷமான ஈரான் அமெரிக்காவை பழி வாங்குவதற்காக ஹோர்முஸ் நீர்வழி தடத்தை மூடி உலக நாடுகளை தண்டித்திருக்கிறது. நாள் ஒன்றிற்கு 2 கோடி பீப்பாய் எரிபொருளை ஏற்றி செல்லும் கடல் வழி தடமான ஹோர்முஸ் ஜலசந்தி பகுதிக்கு ஈரான் தடை விதித்ததால் உலக நாடுகளில் எரிவாயு மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையை எந்த கப்பலாவது கடந்தால் கடலுக்குள் இருக்கும் கன்னி வெடிகள் அதை அழிக்கும் என்ற ஈரானின் எச்சரிக்கையால் செய்வதறியாது அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகள் வெளிப்பிதுங்கி உள்ளன. கமேனியின் மறைவுக்கு பிறகு ஈரானின் புதிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் அவரது மகன் முஸ்தபா கமேனி அமெரிக்காவிற்கு எதிரான நடவடிக்கையாக ஹோர்முஸ் நீர்வழிப்பாதை மூடப்பட்டிருக்கும் என்றும் அமெரிக்காவிற்கு ஆதரவளிக்கும் நாடுகள் மீது ஈரானின் தாக்குதல் இருக்கும் என்றும் எச்சரித்திருக்கிறார். ஒரு பக்கம் இஸ்ரேலும் இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் ஈரானை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வர, பதிலுக்கு ஈரான் அமெரிக்காவின் வர்த்தகம் மற்றும் ராணுவ ஆதரவு அளிக்கும் மத்திய கிழக்கு பிராந்திய நாடுகள் மீது தனது கோபத்தை கொந்தளித்து வருகிறது. இந்த போர் பதற்ற சூழலில் ஈரானின் ராணுவத்தை 100% அழித்து விட்டதாக கூறிக்கொள்ளும் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் கட்டுப்பாட்டில் உள்ள ஹோர்முஸ் ஜலசந்தி பாதையை மீண்டும் திறக்கவும், ஈரானை எதிர்த்து நிற்கவும் சீனா, பிரான்ஸ், ஜப்பான், தென்கொரியா, பிரிட்டன் ஆகிய நாடுகள் தங்களின் போர்க்கப்பல்களை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார். உலக நாடுகளின் உதவியை நாடியிருக்கும் ட்ரம்பின் இந்த பேச்சுக்கு ஈரான் பதிலடியும் கொடுத்திருக்கிறது. உலகிலேயே பலமான நாடான அமெரிக்கா தற்போது ஒற்றை குடையாக மாறிவிட்டது. ஹோர்முஸ் பாதைக்காக சீனா உள்ளிட்ட உலக நாடுகளிடம் அமெரிக்கா கையேந்தி நிற்கிறது. எங்களின் ஒரே இலக்கு இஸ்ரேல் மட்டுமே என மீண்டும் அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளை ஈரான் எச்சரித்திருக்கிறது.